2030ஆம் ஆண்டு 6G தொலைத்தொடர்பு சேவை அறிமுகமாகும் போது ஸ்மார்ட் போன்கள் பயனில்லாமல் போய்விடும் என்று நோக்கியா நிறுவனத்தின் CEO தெரிவித்து இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணம் என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. காலையில் எழுந்தவுடன் பலரது கைகளும் முதலில் தேடுவது ஸ்மார்ட் போனாகத்தான் இருக்கிறது. இப்படி ஸ்மார்ட் போன்கள் மக்களின் கைகளில் அதிகம் தவழ்ந்து வரும் இந்த வேளையில் இன்னும் 8 ஆண்டுகளில் ஸ்மார்ட் போன் என்ற ஒன்றே பயன்பாட்டில் இல்லாமல் போய்விடும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்மார்ட் போன் இல்லை என்றால் ஸ்மார்ட் போனுக்கு பதிலாக மக்கள் எதை பயன்படுத்துவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இப்படி திடீரென மக்களை ஒரு நிமிடம் குழம்ப வைத்தவர் வேறு யாரும் இல்லை, நோக்கியா நிறுவனத்தின் CEO பெக்கா லான்பர்க் தான். உலக பொருளாதார மன்றத்தில் கலந்து கொண்ட அவர் 2030ஆம் ஆண்டிற்குள் 6G தொழில்நுட்பம் அறிமுகமாகிவிடும் என நம்பிக்கை தெரிவித்த கையோடு 6G தொழில்நுட்பம் வரும்போது ஸ்மார்ட் போன்களுக்கு வேலையில்லாமல் போய்விடும் என கூறியிருப்பதுதான் தற்போது இணையத்தில் பேசுபொருளாகி உள்ளது. இதோடு ஸ்மார்ட் போன் இன்றி நமது உடல் மூலமாகவே பல கட்டமைப்புகள் இயக்கப்படலாம் என அவர் கூறியிருப்பது என்னவாக இருக்கும் என்ற ஆர்வத்தை அதிகரிக்கச் செய்துள்ளது. ஏற்கனவே மனித மூளைக்குள் சிப் பொருத்தி இயந்திரங்களோடு நேரடியாக இணைக்கும் தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் எலான் மஸ்கின் நியூராலிங்க் நிறுவனம் ஒருபுறம் ஈடுபட்டு வருகிறது. இதோடு டிஜிட்டல் அவதாரங்களாக மனிதர்களை வலம் வரச் செய்ய உதவும் மெய்நிகர் ரியாலிட்டி உலகமான மெட்டாவர்ஸ் தொழில்நுட்பமும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இயற்கையான உலகை டெக்னாலஜி கண்களுடன் பார்க்க வைப்பதோடு கற்பனை உலகிற்கு நம்மை அழைத்துச் செல்ல உதவும் ஆக்மென்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பமும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து வருகிறது. எனவே எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பங்கள் சார்ந்த கருவிகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இதன் மூலம் ஸ்மார்ட் போனுக்கான தேவை இல்லை என்ற நிலை உருவாகக்கூடும் என்பதைதான் லான்பர்க் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருப்பார் என்று கூறப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இன்னும் 5G தொழில்நுட்பமே அறிமுகமாகாத வேளையில் உலக அளவில் 6G தொழில்நுட்பம் குறித்த ஆராய்ச்சி தொடக்க நிலையிலேயே உள்ளது. 6G தொழில்நுட்பத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் என யோசிக்கிறீர்கள் தானே? சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஒரு படத்தை ஒரு நிமிடத்தில் டவுன்லோட் செய்ய உதவக்கூடியது 5G தொழில்நுட்பம். அதே 46 படங்களை ஒரே நேரத்தில் டவுன்லோட் செய்து முடிக்க உதவுவது 6G தொழில்நுட்பம். 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் 6G தொழில்நுட்பம் அறிமுகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் பிரதமர் மோடி கூட தெரிவித்திருந்தார். அப்படி இந்தியாவில் 6G தொழில்நுட்பம் அறிமுகமாகும் போது என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.